பிரைஸ் தி லார்ட். சித்தமுண்டு சுத்தமாகி என்றவுடன் குஷ்டரோகம் தீர்ந்ததே. பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்றவுடன் நடந்தானே. அது இப்போது ஆப்பிரிக்காவில் நடைபெறுமா என கேட்டாராம் மிஷனரி போங்கே. தன்னுடைய மிஷனரி ஊழியத்தில் ஆங்காங்கே ஜெபித்த போது ஒன்றிரண்டு அதிசயம் நடந்ததை பார்த்திருக்கிறார். ஆண்டவரை துதித்திருக்கிறார். ஆனால் ஒரே நேரத்தில் க்ஷணப்பொழுதில் நடக்காதா இப்படிப்பட்ட அற்புதம் என்பது இவருக்கு ஜெபமாகவும் வேண்டுதலாகவும் ஏக்கமாகவும் மாறியது. ஒரு பிரபல்யமான ஊழியரை வைத்து அற்புத சுகமளிக்கும் பெருவிழா ஒன்று நடத்தலானார் போங்கே. முதல் நாள் மாலை கூட்டம் குவிந்தது. ஆனால் கூட்ட முடிவில் அந்த பிரசங்கியார் சுகமளிக்கும் ஜெபத்தை ஏறெடுக்காமலேயே கூட்டத்தை முடித்து விட்டார். நாளைக்கு சுகத்திற்காக ஜெபிப்பார் என அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. மறுநாள் மாலை இன்னும் கூட்டம் அதிகமாக திரண்டது. இதை பார்த்த போங்கே மகிழ்ச்சியுடன் செய்தியாளரை அழைத்து வர காரில் சென்றார். ஆனால் பிரசங்கியாரோ ஆவியானவர் என்னை வீட்டிற்கு போக சொல்லுகிறார் என சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார். போங்கே ஸ்ரீயரின் மீது கவிழ்ந்து கிடந்து அழுதாராம். இத்தனை பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணிவிட்டு ஆவியானவர் போக சொல்லுவீரானால் நீர் வாரும், அதிசயம் நிகழ்த்தும் என்று ஜெபித்தாராம் போங்கே. தனிப்பட்ட துணிச்சல் வரவே காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். மேடையில் ஏறி பேச ஆரம்பித்த போதே தேவ ஆவியானவரின் அசைவாடுதலை உணர்ந்தார் போங்கே. கூட்ட முடிவில் குருடர்கள் எல்லாரையும் எழுந்து நில்லுங்கள் என்று எழுப்பி நிற்க வைத்து ஜெபிக்கும்படி தூண்டுதல் பெற்றார். துணிந்து ஜெபித்தார். குருட்டு கண்கள் திறப்பதாக என்று முழக்கமிட்டார். மறு வினாடியில் எழுந்து நின்ற 5 குருடர்களும் நான் பார்க்கிறேன் என சத்தமிட்டதை கேட்டு போங்கேயும் கூட்டத்தினரும் அதிர்ந்து போயினர். போங்கே ஆனந்த கண்ணீர் வடித்தார். இதை பார்த்த ஒரு தாய் கால் நடக்க முடியாத தன் குழந்தையை போங்கே அவர்களின் கையில் கொடுத்து ஜெபிக்க சொன்னாள். கால்கள் மடங்கியுள்ள மகன் நடப்பானா, கால்கள் நிமிருமா என்று பயத்தோடு பார்த்தபோது கால் அசைவதை பார்த்தார் போங்கே. பவர் ஆஃப் பிளட் என்று சொல்லிக்கொண்டே இயேசுவின் நாமத்தில் என்று சத்தம் போட்டு கேட்டாராம். போட்ட சத்தத்தில் குழந்தையை கை நழுவி கீழே போட்டு விட்டார். ஐயோ, கீழே போட்டு விட்டேனே என்று வேதனையோடு பார்த்தபோது குழந்தை நடக்கிறதை பார்த்த போங்கே அழுது தேவனை துதிக்கலானார். சுவர் புறமாக மதிலோரம் திரும்பி நின்று ஆண்டவரே என்று கதறி அழுது அந்த பிரசங்கியாரை வீட்டிற்கு அனுப்பியதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் என்று துதித்தார். ஆவியானவர் வந்து அக்கினியாய் விழுந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று துதித்தார் போங்கே. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உங்களையும் தேவன் பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.